சரித்திர பதிவேடு குற்றவாளியை மது பாட்டிலால் அடிச்சு கொன்னு ஏரியில வீசியிருக்காரு இங்க ஒரு இளைஞர். கள்ளக்காதலை கண்டித்ததால் உயிர் நண்பனின் உயிரெடுத்த கதை இது. சென்னை புழல் அடுத்துள்ள இரட்டை ஏரியில் ஒரு ஆணின் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஏரியில் ஊறிக் கிடந்த வாலிபரின் சடலத்தை மீட்டு சோதனை செய்தனர். அப்போது மீட்கப்பட்ட வாலிபரின் தலையில் இருந்த பலத்த காயம் நடந்திருப்பது கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை எழுப்பியது. அதோடு ஏரிக்கரையில் இரத்தக்கரையும் மது பாட்டிலும் கிடந்தது அந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. இதனையடுத்து தடய அறிவியல் துறையுடன் சேர்ந்து காவல்துறையினர் ஒட்டுமொத்த ஏரியையும் அங்குலம் அங்குலமாக அளந்து ஆதாரங்களை சேகரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கார்த்திகேயன் என்கிற கோடு கார்த்திக் என்பது தெரியவந்தது. 25 வயதான இவர் கொளத்தூர் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி. பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய இவரை முன்விரோதத்தில் யாரேனும் கொலை செய்து ஏரியில் வீசினார்களா என்று தெரிந்து கொள்ள இரட்டை ஏரியை சுற்றி உள்ள சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது திங்கட்கிழமை இரவு கார்த்திகேயன் உட்பட 4 இளைஞர்கள் ஏரிக்கரைக்கு சென்றது கேமராவில் பதிவாகியிருந்தது. உடனே கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து உயிரிழந்த கார்த்திகேயனின் உறவினர்களிடம் நடத்திய விசாரணையில் உடன் சென்றவர்கள் அவரது நண்பர்கள் என அடையாளம் காணப்பட்டது. அடுத்த கணமே போலீசார் சந்தேகத்திற்கிடமான வகையில் 3 இளைஞர்களை பிடித்து புழல் காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர். அதில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. கொளத்தூரில் வசித்து வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான கார்த்திகேயன் அண்மை காலமாக செங்குன்றம் அடுத்த சோத்துப்பாக்கம் பகுதிக்கு குடிபெயர்ந்திருக்கிறார். அங்கே கூலி வேலை பார்த்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த விக்கி என்ற விக்னேஷுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விக்னேஷை தனது நண்பர்களின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அறிமுகம் செய்து வைத்துள்ளார் கார்த்திகேயன். அதுதான் பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தியது. வீட்டிற்கு அழைத்துச் சென்ற போது விக்னேஷுக்கு கார்த்திகேயனின் நண்பனின் தாயுடன் கள்ளத் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அடிக்கடி வீட்டில் ஆளில்லாத நேரங்களில் அந்த 45 வயதான கள்ளக்காதலியோடு விக்னேஷ் உல்லாசமாக இருந்திருக்கிறார். இந்த விஷயம் நண்பன் மூலமாக கார்த்திகேயனுக்கு தெரியவர கொதித்து போனவர் விக்னேஷை கண்டித்திருக்கிறார். இதனால் கடந்த 3 நாட்களுக்கு முன் விக்னேஷுக்கும் கார்த்திகேயனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று நண்பர்களுடன் இரட்டை ஏரிக்கு இருவரும் மது அருந்த சென்றிருக்கிறார்கள். அங்கே நண்பர்கள் சிகரெட் வாங்கச் சென்ற நேரத்தில் விக்னேஷிடம் மீண்டும் நண்பனின் தாயுடனான கள்ளக்காதலை கைவிடும்படி எச்சரித்திருக்கிறார் கார்த்திகேயன். இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் அங்கிருந்த மது பாட்டிலால் கார்த்திகேயனின் தலையில் அடித்து கொலை செய்திருக்கிறார். உடனே சடலத்தை ஏரியில் தள்ளிவிட்டு தவறி விழுந்ததை போன்று சித்தரித்திருக்கிறார். சிகரெட் வாங்க சென்ற நண்பர்கள் திரும்பி வந்து கார்த்திகேயன் எங்கே என்று கேட்டபோது அவன் வீட்டிற்கு சென்று விட்டான் என கூறி எஸ்கேப் ஆனது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து புழல் காவல்துறையினர் சந்தேக மரணம் வழக்கை கொலை வழக்காக மாற்றி நண்பனை அடித்து கொலை செய்த விக்கி என்ற விக்னேஷை கைது செய்து மாதவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். நண்பனின் தாயுடன் கள்ளத் தொடர்பில் இருந்ததை தட்டி கேட்டதால் சரித்திர பதிவேடு குற்றவாளியை உயிர் நண்பனே அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.